ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு தக்காளி ரசம் வைப்போம். வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், தக்காளியை வேக வச்சுருக்கேன். அதை அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி நல்லா நசுக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக நசுங்கி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே மசிஞ்சு வந்துட்டுங்க. இப்போ சின்ன வெங்காயம், பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். இது நல்லா அது வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை எல்லாம் நல்லா நசுங்கி நல்ல வாசனையாக இருக்குங்க. தக்காளி கூட ஆட் ஆகி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதேமாரி இதுவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுலேயுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கலக்கி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அதுவுமே இதில் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக இருக்கும் தண்ணி. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெயுமே நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். ஏன்னா கடுகு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துப்போம். கடுகுமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போ வரமிளகா ஒரு 3 சேர்த்துருக்கேங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது நல்லா பொரிஞ்சு வந்துட்டுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி சூப்பை அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த ரசம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த ரசம் வயிற்று புண்ணுக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. இது இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். இது வெறுசாக குடிக்கிறனாலும் குடிக்கலாம், இல்லை ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அப்படியே மூடி போட்டு ரசத்துக்கு நுர வர மாரி செத்த நேரம் வச்சுப்போம். பாருங்கள், பொங்கி நுர வந்திருக்கு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை தூவிப்போம். அவ்வளோதாங்க தக்காளி ரசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பா.